ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸி ரெமிடிஸ். என்னடா வீடியோ ஸ்டார்ட் பண்ணோடனே சிங்கம் பல்ல காட்டுதுன்னு நினைக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பல்லை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய டிப்ஸ் நான் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். பல்லு இல்லைன்னா நம்ம ஃபேஸ் அழகாகவே தெரியாது. நம்ம வாயை திறந்தோடனே ஃபஸ்ட்டு தெரிகிறது நம்ம பல்லு தான். அந்த பல்லை வச்சு நம்ம வாயை திறந்தோடனே சிரிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பல்லு இப்போது நம்மளுக்கு அழகாக வெள்ளையாக தெரிகிறதுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு ரெமெடி காட்ட போகிறேன். வாங்க காய்ஸ் பார்க்கலாம். நம்ம பல்லில் என்ன தான் பேஸ்ட் போட்டு நம்ம வளர்க்குனாலும் நம்ம பல்லு அவ்வளோ ஒயிட்டாக ஷைனிங்காக இருக்காது. இந்த ரெமிடியை நீங்கள் டெய்லி நைட்டு பல்லில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வாயை குப்பிளிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பல் நாளுக்கு நாள் வெள்ளையாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது நான் எடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஸ்டர்ட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு சாப்பாடில் யூஸ் பண்ணுற சால்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் இதில் நீங்கள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ்சரை உங்கள் பல்லில் 2 மினிட்ஸ் டெய்லி அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் பல்லில் ஏதாவது வலி இருந்தாலோ இல்லை ப்ராப்ளம் இருந்தாலோ உங்கள் பல்லுலேருந்து அது சீக்கிரமாக போயிடும். அது மட்டும் இல்லை, உங்கள் பல்லு நல்லா ஒயிட்டாக தெரியும். நெக்ஸ்ட் ரெமெடி மேஜர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகுது. அது என்னென்னா, வாயிலேருந்து வர பேட் ஸ்மெல்லை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை வாயாக இருக்கட்டும், பேட் ஸ்மெல் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு தான் நினைப்போம். நம்ம வாயிலேருந்து பேட் ஸ்மெல் வந்தால் நம்ம கிட்ட உள்ளவங்க நம்மளை விட்டு தூரமாக போயிடுவாங்க. இப்போது வாயில் இருக்க பேட் ஸ்மெல் போகிறதுக்கு நான் ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ரோஸ் வாட்டர் வாய்க்கு ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும். ரோஸ் வாட்டரை ஒரு எம்டி டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டில் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற வினிகர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் அந்த டம்ளரை ஃபுல் பண்ணிக்கணும். இந்த சொல்யூஷனை நீங்கள் டெய்லி காலையில் ஏந்திச்சதுக்கப்புறமும் இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் வாயில் போட்டு காகுல் பண்ணிங்கன்னா வாயிலேருந்து வர பேட் ஸ்மெல் நாளடைவில் காணாமலே போயிடும். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வீடியோ முடியல, போயிடாதீங்க. இப்போது டிப்ஸ் டைம். டிப் நம்பர் 1. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டூத் பேஸ்டில் உப்பு இருக்கா? உப்பு இல்லைன்னா பரவாயில்லை, பட் ஆனால் ஃப்ளோரைட் கண்டிப்பாக இருக்கணும். டிப் நம்பர் 2. உங்கள் பல்லில் கேவிட்டி அண்ட் பெயின் இருக்கா? இருந்தால் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா பக்கத்தில் இருக்கிற பல்லு அந்த பல்லோட சேர்ந்து வீணாக போயிடும். டிப் நம்பர் 3. உங்கள் வீட்டில் கிட்ஸ் விளையாடும்போது கீழே விழுந்து பல்லு அடிபட்டு ஆடுச்சுன்னா கவலையே வேண்டாம். வீட்டில் இருக்கிற கிராம்பு எண்ணெயை பல்லு ஆடுற இடத்துல தடை விட்டு வந்தீங்கன்னா பல்லு ஆடுறது சீக்கிரமாக நின்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.